வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடைய ஒரு ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூல நூலோட அலசல், மனித மனசோட இருண்ட தருணங்களையும், அங்கிருந்து வெளிச்சத்தை நோக்கி எப்படி பயணிக்கிறதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டப் போகுது. நாம எல்லாருமே வாழ்வுல ஏதோ ஒரு கட்டத்துல, இனி என்னால முடியாதுப்பா அப்படின்னு ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சோர்வுல இருந்து நம்மள மீட்டெடுக்கிற ஒரு அற்புதமான வழிகாட்டியத்தான் இந்த 13ஆம் சங்கீதம் நமக்கு கொடுக்குது. வாங்க உள்ள போகலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் இந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஆழமான வலியை உங்களால உணர முடியுதா? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படிங்கிற இந்த முதல் வசனம் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இது நம்முள் பலருடைய எழுதயத்தோட உண்மையான கதறல். ஒரு மனுஷன் தன் முழு நம்பிக்கையும் இழந்துட்டு நாம முற்றிலுமா மறக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு உணர்ற அந்த துயரமான மனநிலைய இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நம்முடைய தினசரி போராட்டங்களை இந்த வரிகள் எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரி, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். எது வரைக்கும் அப்படிங்கிற இந்த ஒற்றை கேள்விதான் இந்த சங்கீதத்தோட முழு தலைப்பாவே நிக்குது. மூல நூலோட விளக்க உரையும் சரி, இந்த சங்கீதத்தை எது வரைக்கும் அப்படின்னே அழைக்கலான்னு குறிப்பிடுது. நம்ம பலவீனமான நேரங்கள்ல உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கேட்குற ஒரு பொதுவான கேள்வி இதுதாங்க. என் கஷ்டங்களுக்கு எப்போதான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்ம படுற தவிப்போட வெளிப்பாடு தான் இது. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு 2 நிமிஷம் ரிப்ளை வரலனாலே நாம பொறுமை இழந்துடுறோம். ஆனா உங்களுடைய வழிகள்ல நீங்க முற்றிலுமா கைவிடப்பட்டதா எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த பழமையான வரிகள் இன்னைக்கு உங்க படுக்கை அறையில தனிமையில நீங்க சிந்துற கண்ணீரோடு நேரடியாக பேசுது. அந்த வேதனையான உணர்வு உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட ஒரு பொதுவான போராட்டம் அப்படிங்கறத இந்த மூலநூல் ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. உலகளாவிய கூக்குரல் மற்றும் விரக்தியோடு போராடுதல். இந்த முதல் 2 வசனங்கள்ல சங்கீதக்காரன் தன்னுடைய பிரச்சனையை 4 விதமா பிரிக்கிறார். முதலாவது, தேவன் தன் முகத்தை மறைப்பது அவர் உணர்றாரு. 2வது, இருதயத்துல நித்தம் நித்தம் சஞ்சலம், அதாவது துக்கம் இருக்கு. 3வது, ஆத்துமாவுல ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பது, அதாவது எண்ணங்களோடு நடக்கிற ஒரு தொடர்ச்சியான மனப்போராட்டம். கடைசியா, சத்ரு அல்லது எதிரி தன் மேல தன்னை உயர்த்துவதை பார்த்து கலங்கிறது. இந்த 4 விஷயங்களுமே சேர்ந்து முழுமையான ஒரு விரக்தியோட படத்தை நமக்கு காட்டுது. நாம எல்லாருமே இந்த பிரச்சனை கட்டத்துல கண்டிப்பா ஒரு முறையாவது இருந்திருப்போம். நமது விரக்திக்கு 4 பதில்கள் மற்றும் வேதத்தின் குறுக்கு குறிப்புகள். இந்த வேதனையான கேள்விகளுக்கு வேதமும் அதோட விளக்க உரையும் என்ன மாதிரியான இறையியல் பதில்களை தருது அப்படிங்கிறத நம்ம நடுநிலையா பார்க்கலாம். இந்த விளக்க உரை அந்த எதுவரைக்கும்ன்ற கேள்வியை 4 தனித்தனி கேள்விகளா பிரிச்சு வேதத்தோட மற்ற பகுதிகளோட இணைச்சு ரொம்ப ஆழமான பதில்களை நமக்கு கொடுக்குது. இதுல முதலாவது ரொம்பவே கடினமான ஒரு கேள்வி. கர்த்தர் எப்பொழுது ஒரு மனிதனை மறப்பார்? சங்கீதக்காரன் என்னை மறந்திருப்பீர்னு கதறாரே, உண்மையிலே தேவன் மறப்பாரா? விளக்க உரை இதுக்கு மிக தெளிவான ஒரு பதிலை தருது. எரேமியா மற்றும் ஓசியா புத்தகங்களின்படி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பாரமா நிலைக்கும் போதும் இல்லைனா அதை மறக்கும்போது மட்டுமே அவர் மறப்பார் அப்படின்னு விளக்குரை சுட்டி காட்டுது. ஆனா அதே சமயம் ஏசாயா 49:15 மேற்கோள் காட்டி வேறு எந்த நிலையிலையும் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் அப்படிங்கிற உறுதியான ஒரு பதிலையும் அது முன்வைக்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம மறக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற உணர்வு பெரும்பாலும் நம்மளோட சொந்த விலகலால வர்றதுதான் அப்படிங்கறத இது உணர்த்துது. அடுத்ததா மூல நூல்ல எழுப்பப்பட்டிருக்கிற 2வது கேள்விக்கு வருவோம். தேவன் தமது முகத்தை எதுவரை மறைப்பார்? அவருடைய பிரசன்னம் மறைக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு எதனால ஏற்படுது? இதுக்கு வேதத்தோட பதில் ரொம்பவே நேரடியானது. ஏசாயா 59:2 சொல்றபடி ஒரு மனிதன் பாவத்துல இருக்கிற வரைக்கும் மட்டுமே தேவனோட முகம் மறைக்கப்பட்டிருக்கும். பாவம் அப்படிங்கிறது ஒரு தடையா நின்னு அவருடைய பிரசன்னத்தை மறைக்குது அப்படிங்கிற இறையியல் கருத்தை விளக்க உரை இங்க முன்வைக்குது. 3வதா, வெளிப்புற காரணிகளை விட ஒரு மனுஷனுக்கு உள்ளே நடக்கிற உளவியல் மற்றும் உணர்வுபூர்வமான போராட்டங்களை இந்த கேள்வி தொடுது. எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனையும் சஞ்சலமும் இருக்கும்? அதாவது இந்த மனக்குழப்பம் எதுவரைக்கும் நீடிக்கும்? இந்த ஸ்லைட்ல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மளோட மனக்குழப்பத்திற்கு வேதமும் விளக்க உரையும் ஒரு பிராக்டிக்கலான தீர்வை தருது. ஏசாயா 28:16 படி நீங்க விசுவாசிக்கிற வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிலிப்பியர் 4:6-8 சுட்டி காட்டி நீங்க ஜெபித்து நல்லவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த சஞ்சலம் தொடரும்னு சொல்லுது. ஆக நேர்மறையான சிந்தனையும் ஜபமும் தான் நம்ம மனப்போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை இது காட்டுது. விளக்க உரையோட இறுதியான மற்றும் ரொம்ப அழுத்தமான கேள்வி இதுதான். எதுவரை சத்ரு உமது மேல் தன் கையை உயர்த்துவான்? அதாவது வெளிப்புற எதிர்ப்புகள் எதுவரைக்கும் உங்க மேல ஆதிக்கம் செலுத்தும்? இதுக்கு நூல் 2 விதமான பதிலை தருது. ஒன்னு,
1 யோவான் 5:18 படி பாவத்திலிருந்து வெளிவர்ற வரைக்கும் எதிரியோட ஆதிக்கம் இருக்கலாம். ஆனா மற்றொன்று ரொம்பவே முக்கியமானது. ரோமர் 8:28 படி நீங்க தேவன் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா இறுதியில இந்த சகல போராட்டங்களும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அமையும். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் வாக்குத்தத்தம் தாங்க. திருப்புமுனை மற்றும் ஜெபத்தின் வல்லமை. இந்த ஸ்லைடு ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயத்தை விளக்குது பாருங்க. முதல் 2 வசனங்கள்ல இருந்து அந்த கடுமையான விரக்தியிலிருந்து இங்க ஒரு மாபெரும் திருப்புமுனை ஏற்படுது. ஆத்தும சஞ்சலத்திற்கும் இனி வரப்போற களிகூறும் இருதயத்திற்கும் இடையில இருக்கிற பாலும் இந்த ஜெபம் தாங்க. இருள்ல இருந்து ஒளிய நோக்கிய பயணத்தோட தொடக்க புள்ளியாவே இது மாறுது. தாவீதோட ஜெபம் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு பாருங்க. என்னை நோக்கி பார்த்து செவி கொடுத்தருளும்னு கேட்கிறார். தான் மறித்து விடாதபடி தன் கண்களை தெளிவாக்கும்னு அறிவொளிக்காக கெஞ்சிறார். இது எல்லாத்துக்கும் மேல தான் தள்ளாடுறத பார்த்து தன் பகையன், அதாவது சாத்தான், மகிழ்ச்சி அடையாதபடி செய்யும்படி கேட்கிறார். இந்த இடத்துல விளக்கோரை ஒரு அழகான சிந்தனையை நமக்கு தருது. சாத்தான் மகிழ்ச்சி அடையாதபடி வாழ்றதை விட தேவன் மகிழ்ச்சி அடையும்படி நாம வாழணும் அப்படிங்கிறது தான் அது. பயத்தை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தல் மற்றும் கிருபையை நம்புதல். வாங்க, இது எப்படி ஒன்னொன்னா உருவாகுதுன்னு பாப்போம். சூழ்நிலைகள் முழுமையா மாறாவிட்டாலும் பயத்தை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு இங்க கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க. இந்த 4 படிகளும் ஒரு மனிதன் இருள்ல இருந்து மீண்டு வர்ற பயணத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. முதல்ல விரக்தியில கேள்வி கேட்கறது, அப்புறம் அதுக்காக தேவனிடம் ஜெபிக்கிறது, அதுக்கு பின்பு சூழ்நிலை மாறலைனாலும் கிருபையை விசுவாசிக்கிறது, இறுதியா அந்த விசுவாசத்தின் அடிப்படையில துதிக்கிறது. இது யார் வேணும்னாலும் பின்பற்றக்கூடிய ஒரு தெளிவான வரைபடம். வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் பாடுதல். விசுவாசத்தின் விளைவு. நாம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 6ஆம் வசனம் முற்றிலுமா ஒரு புதிய பரிமாணத்துக்கே நம்மை கொண்டு போகுது. அந்த தொடக்கத்தில் இருந்த கண்ணீரும் தவிப்பும் இப்போ எங்க போச்சு? இப்போ அங்கே வெற்றியும் பெரும் மகிழ்ச்சியும் பாடலும் மட்டுமே இருக்கு. இதுதாங்க விசுவாசத்தோட உண்மையான விளைவு. விளக்க உரை இந்த வசனங்களை மிக அழகா தொகுத்து தருது. அவருடைய கிருபையின் மேல நம்பிக்கையா இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உங்க இருதயம் களி கூறும், தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். இறுதியில முதல் வசனத்துல அழுத அதே மனிதன் இப்போ அவரை பாடி போற்றி துதிக்க தொடங்குறான். நிஜமாவே எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம்ல இது! வேதவசனங்களை ஒன்னோடொன்னு எப்படி இணைக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. விளக்கு உரை இந்த இடத்துல சங்கீதம் 94:18 மேற்கோள் காட்டுது. நமது கால் சறுக்குகிறது என்ற நிலை வரும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கும். நம்மால தாங்கக்கூடிய அளவுதான் எந்த போராட்டமும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த மூல நூல் ஆணித்தரமா சொல்லுது. நீங்க விழப்போற அந்த நொடியில ஒரு கண்ணுக்கு தெரியாத கை உங்களை தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிற மாபெரும் உத்தரவாதத்தை இது நமக்கு தருது. முதல் ஸ்லைட்ல நாம பார்த்த அந்த எதுவரைக்கும் அப்படிங்கிற விரக்தியான கேள்விக்கு நீதிமொழிகள் 23:18 இருந்து விளக்குரை தரக்கூடிய மிகச் சரியான முத்தாய்ப்பான பதில் இதுதான். சோர்ந்து போகாதீர், எல்லாவற்றிற்கும் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய போராட்டங்களும் கண்ணீரும் ஒருபோதும் வீணாகி விடாது. அதுக்கு நிச்சயமா ஒரு அர்த்தம் உண்டுங்கிறத இது உறுதியாக்குது. இந்த ஆழமான பகுப்பாய்வோட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். ஒரு விரக்தியான கேள்வியில ஆரம்பிச்சு துதியிலையும் வெற்றிலையும் இந்த சங்கீதம் முடிவடைகிறத நாம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுடைய அடுத்த எதுவரைக்கும் அப்படிங்கிற 2 தருணத்துல நீங்க விரக்தியிடம் சரணடைய போறீங்களா? அல்லது இந்த சங்கீதக்காரனை போல சூழ்நிலைகளை தாண்டி விசுவாசத்தையும் அந்த அசைக்க முடியாத கிருபையையும் நம்பிக்கையோட பற்றிக்கொள்ள போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க காட்சியில இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து கற்போம்.